அன்பிற்கு இனிய நண்பர்களுக்கு வணக்கம். 16ஆம் தேதியில் பிறந்தவர்கள் 7ஆம் எண்ணின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்கள். நவீன சிங்கப்பூரை உருவாக்கியவர் உலக பிரசித்தி பெற்ற சிரிப்பு நடிகர் சார்லி சாப்ளின். இவர்கள் அனைவரும் அறிந்தவர்களே. 7ஆம் எண்ணிற்காரர்கள் அமைதியாக இருப்பார்கள், பேச வேண்டிய இடத்தில் பேசுவார்கள், கணக்கச்சிதமாக உடை உடுத்தியிருப்பார்கள். இவர்கள் என்ன உடை உடுத்தியிருப்பார்கள், என்ன நினைக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க முடியாது. மனதிற்குள்ளே எதையும் இறுக்கமாக வைத்து கொள்வார்கள். மற்ற எண்காரர்களை விட இவர்கள் இரகசியத்தையும் சரி, அனைத்து பிரச்சனைகளையும் உள்ளேயே புதைத்து வைத்து கொள்வார்கள். ஃப்ரீயாக பேச மாட்டார்கள். தவறான காரியங்களில் தயவுசெய்து ஈடுபட்டு விடக்கூடாது. பெரிய அளவில் பிரச்சனை ஏற்பட்டு அதுவே வாழ்க்கையின் முற்றுப்புள்ளியாகவும் கூட ஆகிவிடும். ஆனால் நல்ல நண்பர்களுடன் பழகி, நல்ல தொழில் செய்து, நல்ல முன்னேற்றம் அடைந்து, நல்லவர்களுடன் பழகினால் மட்டுமே இவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உன்னத நிலையை அடைய முடியும். 7ஆம் எண்காரர்கள் சட்டென்று கோபப்படுவார்கள், விட்டு கொடுக்க மாட்டார்கள். மனதிற்குள் வஞ்சன்ஸாக வைத்திருப்பார்கள். வீரனைப் போல் பேசுவார்கள், ஆனால் பதுங்கிக் கொள்வார்கள். இருந்தாலும் இந்த எண்காரர்கள் சிறு வயதிலிருந்தே நல்ல பழக்க வழக்கங்களுக்கு உட்பட்டு நல்ல நண்பர்களுடன் பழகி, எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் செய்யும் தொழிலையும் தான் இருக்கும் இடத்தையும் அதற்கு ஏற்றபோல் வாழ கற்றுக்கொண்டால் இந்த எண்ணில் பிறந்தவர்கள் மிகவும் ராசியானவர்களே. உதாரணத்திற்கு சார்லி சாப்ளினை எடுத்துக்கொண்டால், அவர் எத்தனை முறை கல்யாணம் செய்தார், எத்தனை பிள்ளை பெற்றார் என்பது பிரச்சனை இல்லை. அவர் நியூமராலஜி படி பெயரை மாற்றிய பிறகுதான் அவர் வாழ்க்கையில் முன்னேறி பெரிய அளவிற்கு வர முடிந்தது. இருந்தாலும் அவர் வாழ்க்கை உண்மையிலே மிகப்பெரிய சோகமாகத்தான் இருந்தது. ஒவ்வொரு மனைவியுடனும் முக்கியமாக அதை கவனிக்கவும். இருந்தாலும் அந்த சோகங்களை மறைப்பதற்காகவே நம் போன்று இன்னும் பலர் இருப்பார்கள் என்ற எண்ணத்தில், அவர்களை மகிழ்விக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலேயே அவர் சிரிப்பு நடிகராக வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சார்லி சாப்ளினும் 16ஆம் தேதியில் பிறந்தவர்தான். ஆகையால் கஷ்டம் அனைவருக்கும் வரத்தான் செய்யும். அதிலிருந்து ஒவ்வொரு படியாக கடந்து மேலே ஏறி வருவது, நமக்கு முன்னேறியவர்களை பார்த்து நாம் முன்னேற வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். நன்றி.